ஹலோ குட்டீஸ், எல்லாரும் சௌக்கியமா? இன்னைக்கு நம்ம ஒரு கதை கேட்கலாமா? ஓகே. இன்னைக்கு ஏகாதசி இல்லையா? இந்த ஏகாதசி அன்னைக்கு அது சம்பந்தப்பட்ட கதை இது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேளுங்க. சந்த் ரோகிதாசர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பண்டரிபுரத்தில் இருந்தார். அவர் அவர் ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்திருக்கார். அவருடைய வேலை செருப்பு தைக்கிற வேலை தான். தினம் செருப்பு தைக்கிறது தான் அவருக்கு வேலை. அதில் வர வருமானத்தை வச்சுட்டு தான் குடும்பம் ஓடின்னு இருந்தது. ஆனால் அதில் ரொம்ப வருமானம் கிடைக்காது. அதனால பாவம் அவள்லாம் அரை வயத்துக்கு தான் சாப்பிடுவாளாம். அதுவும் என்ன, அரை வயத்துக்கு கஞ்சி தான் கிடைக்குமா அவளுக்கு. கேட்கவே கஷ்டமாக இருக்குல்ல. ஆனால் அவள் அப்படியே தான் வாழ்க்கை நடத்தின்னு இருக்கா. அவள் என்னதான் ராவா பகலா செருப்பு தைச்சா கூட வருமானம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவள் அப்படியே வாழ்ந்துன்னு இருக்கா. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், எப்போ பார்த்தாலும் பாண்டுரங்கன் மேலே பாட்டு பாடிகிட்டே இருப்பாராம். அவர் பாண்டுரங்கன் பக்தை. அவர் பாண்டுரங்கன் மேலே அப்படி ஒரு பக்தி அவருக்கு. பாட்டு பாடிகிட்டே இருப்பார். நேரத்தை பாதி முக்காவாசி நேரம் கூட சொல்லலாம் பாட்டு பாடுறதுலையே தான் செலுத்துவார். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பாண்டுரங்கன் கோயில் பக்கத்தில் உட்காந்துண்டு அப்படி ஒரு பஜனை பண்ணுவாராம். அங்கே அத்தனை பேரும் அவருடைய பஜனையில் மூழ்கி இருப்பாராம். அவருடைய பக்தி ரசம் அப்படி இருக்குமா. அப்படி அந்த பாட்டில் எல்லாரும் மூழ்கி இருப்பா. அந்த மாதிரி ஏகாதசி அவர் இந்த பஜனை பண்ணிட்டு அந்த மாதிரியெல்லாம் இருந்தார். பகவன் நாமா தான் அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அப்படி இருந்துருக்கார். அப்படி இருக்கிறபோது ஒரு நாள் அந்த ஊர் ராஜா என்ன பண்ணியிருக்கான், அடுத்த ஊர் ராஜா கிட்ட போர் புரியணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுத்து அந்த ராஜாவுக்கு. அப்படின்னா போர் வீரர்கள்லாம் வரணும். அந்த போர் வீரர்களுக்கெல்லாம் செருப்பு தரணும். செருப்பு வேணுமோ இல்லையோ. அதுக்கு உடனே ஆர்டர் போட்டார் அந்த ராஜா. அந்த ஊரில் இருக்கிற எல்லா செருப்பு தைக்கிறவாளும் ஒவ்வொருத்தரும் 1000 ஜோடி செருப்பு தைச்சு தரணும் அப்படின்னு ஆணையிட்டுட்டான் ராஜா. எல்லா தொழிலாளியும் செருப்பு தைக்கிறவாளும் ராவா பகலா உட்காந்து உழைச்சி செருப்பு தைச்சுன்னு இருக்கா. ரோஹிதாசர் பார்த்தார், நம்மளால கட்டாயமா 1000 ஜோடி செருப்பு பண்ண முடியாது அப்படின்னு மனசுல நினைச்சுட்டார். பகவானே, நீ தான் பார்த்துக்கணும், என்னால் அவ்வளோ பண்ண முடியல. எனக்கு பஜனையில் தான் சிந்தனை போகிறது, பஜனையில் தான் எனக்கு நேரம் செலவாகிறது, செருப்பு தைக்க முடியல என்னால் அப்படின்ட்டு பெருமாள்கிட்டே பேசிட்டார். பெருமாள்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். ஆச்சு, நாள் ஓடியே போயிடுத்து. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே 1000 ஜோடி செருப்பு ரெடி பண்ணணுமே. அவரால் முடியல. ஆஹா, நம்ம கட்டாயமாக ராஜா கிட்ட தண்டனை தான் வாங்க போகிறோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவர் மனைவியும் இந்த மாதிரி நம்மளால் தைக்க முடியலையே அப்படின்னுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அழறா. அவளானா எப்படியான ஏற்பாடு பண்ணுங்க, இல்லாட்டி ராஜா கிட்ட தண்டனையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது அப்படிங்கிறா. நான் என்னம்மா பண்ணுறது, என்னால் அவ்வளவுதான் பண்ண முடியும், இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே கட்டாயமாக இது நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு தினம் தம்புராவை மீட்டின்னு இருக்காரோ இல்லையோ, அந்த தம்புராவை தூக்கி மூலையில் வச்சார். பாண்டுரங்கா, நீ தான் வழிகாட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிண்டு மனசுக்குள்ளேயே முறைகிண்டு செருப்பு தைக்க ஆரம்பிக்கிறார். 11 ஜோடி கூட அவரால் தைச்சு முடிக்க முடியல. இப்படி மனசில் நினச்சிட்டே தைக்கவும் வாசலில் யாரோ கூப்பிட்ற சத்தம் கேட்குறது. கூப்பிட்டா ஐயா ஐயான்னு கத்துறா யாரோ வாசலில் போய் பார்க்குறார். பார்த்தா, யாரப்பா நீ? இல்லை, இந்த ஊரில் ரோஹிதாசர் யார் அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். ஏன், நான் தான் ரோஹிதாசர் அப்படிங்கிறார். உங்களுக்கு செருப்பு தைக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கூப்பிட்டுருந்தீங்களே, அதான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். சொல்லியிருந்தேன்ப்பா, யாருமே வரல. நிறைய பேர்ட்ட சொன்னேன், ஒத்துருமே வரல. ஆனால் இது வரைக்கும் வராதனால
இப்போ நீ வந்திருக்க, இது பிரயோஜனமும் இல்லைப்பா. நாளைக்கு விடிஞ்சா ராஜா கிட்ட என்னை இழுத்துட்டு போய் தண்டனை கொடுக்க போறா. அதனால இப்போ நீ எனக்கு உதவிக்கு வந்திருக்க, வேண்டாம்ப்பா அப்படின்னு. இல்லையா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ராவோட ராவா நான் உங்களுக்கு வேலையை செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறான் அந்த பையன். உன்னால் முடியாதுப்பா, வேண்டாம், நீ போயிட்டு வாப்பா அப்படிங்கிறார். அது அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பையன் மூலையே பார்க்குறான். மூலையில் அது என்னது அப்படின்னு கேட்குறான். தம்புரா, நான் வந்து அதில் பாட்டு பாடுவேன்ப்பா, அது என்னோட தம்புரா தான் அப்படிங்கிறாரு. ஓ, நீங்கள் பாட்டு பாடுவீங்களா? அப்போ எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் பாடிக்கிட்டே இருங்க, நான் அதுக்குள்ளேயும் வேலையை முடிச்சுடுறேன் அப்படிங்கிறான் அந்த பையன். பாடினேன்னா நான் என்னையே மறந்து போயிடுவேன்ப்பா, உனக்கு என்னை உதவி பண்ணவே முடியாது என்னால் அப்படிங்கிறார். பரவாயில்ல, நீங்கள் உதவி பண்ணவே வேண்டாம், நீங்கள் பாட ஆரம்பிங்க போகிறோம், வந்து நான் உனக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான் அந்த பையன். உடனே, தம்பி, இன்னைக்கு ஏகாதசி, நான் அதையே மறந்து போயிட்டேன்ப்பா, கோவிலில் போய் பாடுற பழக்கம் எனக்கு, அதை இன்னைக்கு நான் மறந்தே போயிட்டேன் என் வேலையில், எனக்கு என் வேலையே கவலையாக இருந்துடுத்து அப்படின்னு சொல்லவும், கோவில்கிட்ட போய் பாடுறத நீங்கள் இங்கேயே உட்காந்து பாடுங்க, உங்கள் பாட்டை கேட்டுட்டே நான் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறான் அந்த பையன். உடனே ரோஹிதாசர் வேலையை மறந்து போயிட்டார். விட்டல்ல விட்டல்ல பாண்டுரங்கா, விட்டல்ல விட்டல்ல பாண்டுரங்கா, பாண்டுரங்கா பண்டரிநாதா, பாண்டுரங்கா ஓ பண்டரிநாதா அப்படின்னு இவர் பாட ஆரம்பிச்சுட்டார். தன்னையே மெய் மறந்து விட்டார். மெய் மறந்து பாடுறேன்ருக்கார். நேரம் போனதே தெரியல அவருக்கு. 2 நாள் ஓடி போயிடுத்து. இப்படி 2 நாள் ஓடி போயிடுத்து. நாள் பூரா பஜனையிலேயே இருந்து விட்டார் ரோஹிதாசர். பையன் 1000 ஜோடி செருப்பையும் தைச்சி முடிச்சுட்டான். தைச்சிட்டு 100 மூட்டையாக கட்டி வச்சுட்டான் எல்லாத்தையும். அந்த பார்த்தார், இவருக்கு தாம் பாடிண்டே இருக்கோம், இந்த பையன் 2 நாளில் எப்படி 1000 செருப்பையும் தைச்சிட்டானே அப்படின்ற யோசனையெல்லாம் இல்லை அவருக்கு. தம்பி, ரொம்ப நன்றிப்பா, என் மானத்தை நீ காப்பாத்திட்ட, அது மட்டும் இல்லை என் உயிரையே நீ காப்பாத்திட்டப்பா. நீ 2 நாளாக ராப்பகலாக இப்படி உழைச்சிருக்கியப்பா, எப்படி உன்னால முடிஞ்சுது, ஆச்சரியமா இருக்குப்பா அப்படிங்கிறார். சொல்லிகிட்டே இருக்கிறவன் சொல்லிட்டு என்ன பண்ணுறார், கையில் 2 நாளாக நீ வேலை பார்த்துருக்க, இந்த எண்ணெயும் சீக்காயும் எடுத்துன்னு போய் நீ ஆறில் போய் குளிச்சுட்டு வா, ஆற்றில் குளிச்சுட்டு வந்துட்டீன்னா சாப்பிடலாம் நம்ம அப்படிங்கிறார். சரின்னுட்டும் அந்த பையனும் சிரிச்சுக்கிண்டே அந்த எண்ணெயும் சீக்காயும் வாங்கிட்டு போயிட்டானே தவிர்த்து அந்த பையன் ரொம்ப நாள் எடுத்து வரவே இல்லை. என்ன இந்த பையன் வரவே இல்லையே, சாப்பிடணுமே அப்படின்னுட்டு அவர் எது பார்க்குறார். அந்த பையன் வரவே இல்லை. உடனே மனைவி கிட்ட கேட்குறார், அந்த பையன் எந்த ஊர், பேர் என்ன, இதானே நீ கேட்டியா அப்படின்றார். உடனே அவர் சொல்கிறா, பண்டரிபுரம் தானா அந்த பையன், பேர் கூட பாண்டுவான் பேர் அப்படிங்கிறா அவள் ஒய்ஃபு. ராஜா இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறதுக்குள்ள ராஜாவோட ஆட்கள்லாம் வந்துட்டா. வந்தவா செருப்பு மூட்டையெல்லாம் எடுத்துட்டா, நிறைய காசையும் கொடுத்துட்டா. கொடுத்த உடனே அவர் வந்து என்ன பண்ணினார், அந்த எண்ணெயையும் காசையும் எடுத்துக்கிண்டு அந்த பையனை தேடுறார். கிடைக்கவே இல்லை. எங்கெங்கெல்லாமோ போய் தேடி விட்டார். எங்கே தேடியும் அந்த பையன் கிடைக்கவே இல்லை. கிடைக்கலன்னு உடனே சரின்னு கோவிலுக்குள்ளே போகிறார். கோவில் கிட்ட போகும்போது பாண்டுரங்கன் சன்னதி தெரிகிறது அவருக்கு. பாண்டுரங்கன் சிரிச்சுண்டு நிற்கிறானாங்க. பாண்டுரங்கன் நன்னா தெரிகிறாரே இவ்வளோ தூரத்துலேருந்து அப்படின்னு இன்னும் உத்து பார்த்தா இவருக்கு ஹெல்ப் பண்ண வந்த பையனுடைய மூஞ்சி பாண்டுரங்கன் முகத்தில் தெரிகிறதான். பாண்டுரங்கன் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கானா. அப்பத்தான் அவருக்கு தெரிகிறது, பாண்டுரங்கா, நான் உன்னை எங்கெல்லாமோ தேடின்னு இருக்கேனே, நீதான் பையனா வந்து எனக்கு இவ்வளவு உபகாரமும் பண்ணியிருக்கியா அப்படின்னுட்டு அழுறார், கலங்கறார், கண்ணீர் விட்டு புலம்பி ஆத்தமாட்டாமா அழறார் பாவம். அப்படியே விட்டலனா என்ன பண்ணியிருக்கான், அப்படியே புன்சிரிப்பு சிரிச்சுக்கிண்டு அந்த ரோஹிதாசரையே பார்க்குறான். ஆஹா, ரோஹிதாசர் மனசில் நினைக்கிறார்,
அப்பா, நீ என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு செருப்பு தைச்சு கொடுத்துருக்கியப்பா. உன்னுடைய கருணையே கருணைப்பா. இந்த செருப்பு தைக்கிறவனா நீ எங்கிட்ட வரணுமா? நான் தான் அந்த வேலையை பண்ணின்னு இருக்கேன். நீ போய் இந்த வேலையை பண்ணுறதுக்கு வந்திருக்கியேப்பா எனக்கு. ஆனால் நீ வந்து பண்ணதுனால எனக்கு மானமும் காப்பாற்றி கொடுத்துருக்கே, உயிரையே காப்பாற்றி கொடுத்துருக்கேப்பா. பாண்டுரங்கா, என்ன உன் கருணை! உன் கருணைக்கு எல்லையே இல்லைப்பா. இந்த ஒரு ஏழை, ஒரு செருப்பு தைக்கிறவனா எனக்கு நீ இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கே அப்படின்னு புலம்புறார் ரோஹிதாசர். அந்த ரோஹிதாசர் புலம்பவும் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார், ஆஹா, எனக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கியே நீ அப்படின்னுட்டு சேவிக்கிறார், விழுந்து விழுந்து சேவிக்கிறார், கதறார். அப்போதான் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், பகவான் கிட்ட பகவன் நாமாவை சொன்னாலே போகிறோம், அவனை மனசில் நினச்சிண்டாலே போகிறோம், நமக்கு பகவானே எல்லாத்தையும் பண்ணி தருவான். அதுவும் விட்டலன்னு இருக்கான் பாருங்க, அந்த விட்டலை விட்டலை விட்டலைன்னு சொன்னாலே போகிறோம், நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற கெடுதெல்லாம் சாதாரண நம்ம சொன்னாலே வெளியில் வந்துடுமா. நமக்கு அந்த விட்டலை பேரே நமக்கு அவ்வளவு உடம்புக்கே நல்லது பண்ணுங்கிறச்சே, அந்த விட்டலன் பேரை நம்ம பக்தியாக இருந்தோம் அப்படின்னா அந்த விட்டலன் நமக்கு எவ்வளவு செய்வான், எவ்வளவு ஹெல்ப் பண்ணுவான்ல, நம்ம கூடயே இருப்பானே அவன். அதனால நம்மளும் இனிமே எப்பவும் விட்டலை நினைச்சுட்டு இருப்போம். விட்டல விட்டல விட்டலன்னு சொன்னோம், நம்ம உடம்புக்கும் நல்லது. இப்படி நம்ம மற்ற நாளில் சாதாரணமாக பண்ணும் விட்டலனுடைய நாமத்தை சொல்லுவோம். அதே மற்ற நாளில் முடியலைன்னா ஏகாதசி அன்னைக்கு மட்டுமானாலும் அவனுடைய நாமாவை சொல்லி அவன்கிட்ட பக்தி ஸ்ரத்தையோடு இருப்போமா, நம்மக்கிட்டையும் அந்த பகவான் வந்து இருப்பான். ஓகேயா குட்டீஸ், நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, பாய்.